உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 14வது கருத்தரங்கம். இன்றைய கருத்தரங்கத்துல நமக்கு சிறப்பு சொற்பொழிவு கொடுப்பதற்காக வேலூர்ல இருந்து மதிப்பிற்குரிய முன்னாள் தலைமை ஆசிரியர், அரசு பள்ளியில மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றவர் ஐயாவுங்க சென்ற கருத்தரங்கத்தில் நமக்கு என்ன சொன்னாங்கன்னா, திருமண வாய்ப்பு ஒருத்தருக்கு எப்படி கூடும்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைய கருத்தரங்கத்துல திருமண வாய்ப்புலையும் நமக்கு கேள்வி வரும். சார், நான் நிறைய பேர் கூட பழகிட்டு இருக்கேன், அதுல 2-3 பேர் கூட ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருக்கிறேன், எனக்கு காதல் திருமணம் வாய்க்குமா? யாருக்கு காதல் திருமணம், காதலிக்கிற வாய்ப்பு எல்லாருக்குமே அமையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில. ஆனா காதலித்தவர்களையே திருமணம் அமைத்து அதற்கு பிறகு சந்தோஷமா வாழ முடியுமா? அந்த காதல் திருமணம் யாருக்கு கைகூடும், கைகூடினாலும் அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருமா அப்படிங்கிறத பத்தி பேச வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பில் நடைபெற்று இருக்கக்கூடிய சிறப்பு மிகு இந்த 14வது மாதாந்திர கருத்தரங்கில் தலைமை ஏற்று இந்த கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேலம் விஜயநயா அவர்களே, இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இதற்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்கத்தினுடைய தலைவர் சந்திரகுமார் அவர்களே, செயலாளர் துரைசாமி ஐயா அவர்களே மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். சென்ற மாத கூட்டத்தில் நம்ம சொன்ன தகவல் என்னது அப்படின்னாக்கா, ஒருவருக்கு திருமணமானது எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்ற ஒரு கருத்தை நாம் சொன்னோம். இப்பொழுது அந்த திருமணமானது ஒருவேளை காதல் திருமணமாக இருந்தால், காதல் திருமணமாக இருப்பதற்கான விதிகள் என்ன என்பதை நாம் இந்த கூட்டத்தில் தெளிவுபடுத்தலாம். ஸோ இதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை என்று பார்க்கும் பொழுது, இது ஒரு சிஆர்பி முறை என்பது ஜோதிட உலகில் ஒரு இனிய புதிய உதயம். நல்ல கருத்துக்கள் எல்லாம், கிரக தொடர்புகள் சார்பான கருத்துக்கள் எல்லாம் இந்த சிஆர்பி முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2 பகுதிகளாக நாம் இதை அணுகலாம். ஒன்று கிரக தொடர்பு, கிரகங்கள் எவ்வாறு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும். அடுத்தது ஒரு நிகழ்வு நடப்பதற்கான என்னென்னலாம் விதிகள் என்பது. ஸோ முதலாவதாக இந்த கிரக தொடர்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை சிஆர்பி முறையில் நாம் பார்க்கலாம். சிஆர்பி என்பது இதை உருவாக்கியவர் சி ராஜன் பாபு என்பவர். அவர் முன்னாள் விஓ, கிராம நிர்வாக அலுவலர், ஓய்வு பெற்ற பிறகு இதை உலகத்திற்கு இந்த விதிகளை கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 20 ஆண்டுகளாக பல ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு இதுவரை இல்லாத புதிய கருத்துக்களாக இந்த கிரக தொடர்புகளை கொடுத்து வருகிறார். இந்த கிரக தொடர்புகள் என்ன என்பது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அடுத்தது வைநாசிகம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். வேதை நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த கிரகங்களை நாம் 3 நட்சத்திரத்திலும் அவற்றை மாற்றி மாற்றி இடம் மாற்றி வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு கிரகத்தின் வீட்டில் அதன் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் என்ற ஒரு கருத்து. இது மட்டும் அல்லாமல் வேறு சில கிரக தொடர்புகளையும் அவர் கண்டறிந்திருக்கின்றார். இவை எல்லாமே யூடியூப் சேனல் என்று சொல்லக்கூடிய அவருடைய பொம்மி அம்மன் அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் என்ற யூடியூப் சேனல்ல நிறைய பதிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜோதிட அமுதம் என்ற புத்தகத்திலும் இந்த தகவல்கள் தரப்பட்டிருக்கிறது. விருப்பமானவர்கள் உங்களுக்கு விருப்பமான பகுதியை அதற்கு உள் சென்று பார்க்கும் பொழுது கூடுதல் தகவல்கள் எல்லாம் தெரியும் என்ற ஒரு அறிமுகத்துடன் நான் இந்த காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்கும், விதி என்ன என்பதை நாம் இப்பொழுது இங்கு ஆய்வு செய்யலாம். இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 உதாரணங்கள். ஒன்று முன்னாள் பிரதமர்
இந்திய துணை கண்டத்துடைய முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள். அவர் வந்து காதல் திருமணம் செய்தவர் என்பது உங்களுக்கு அனைவரும் தெரிந்த ஒன்று. ஸோ இதற்கான கிரக அமைப்புகளை முதலில் விதிகளை சொல்லி அந்த விதிகள் அடிப்படையில் கிரக அமைப்புகள் எவ்வாறு தொடர்பு பெறுகிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். இதில் முதலாவதாக 1, 5, 9 தொடர்பு இருக்க வேண்டும். ஸோ யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் 1, 5, 9 தொடர்பு இருக்கிறதோ நிச்சயமாக அவர்களுக்கு முதல் வழியானது பிறக்கும். 1 என்பது ஜாதகர், 5 என்பது காதல், 5 என்பது மன உறுதி தான். மன உறுதி இருக்கிறவங்க தான் காதலில் ஈடுபட முடியும். அது இல்லாமல் 9ஆம் இடம் என்பது வந்து பூர்வ பந்தம், பாக்கியம். ஸோ பூர்வ பாக்கியம் அவருக்கு இருக்கணும், ஜாதகருக்கு அந்த மனநிலையும் இருக்க வேண்டும். 5ஆம் இடம் காதலை சொல்லக்கூடிய இடம். ஸோ 1, 5, 9 தொடர்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். அடுத்தது காலபுருஷனுக்கு 1, 5, 9க்கான கிரகங்களுடைய தொடர்பு. ஸோ கிரகங்களுடைய தொடர்பு காலபுருஷனுக்கு என்று பார்க்கும்போது அது செவ்வாய், அடுத்ததாக சூரியன், அடுத்ததாக குரு, இவர்களுடைய தொடர்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். அடுத்தது 5, 7 தொடர்புங்க. 5 என்பது காதல், 7 என்பது திருமணம். ஸோ 5, 7 தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடுத்தி கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க 4, 8. 4ன்றது அம்மா, 8ன்றது துன்பம். ஸோ அம்மாவுக்கு அவர் துன்பம் கொடுக்குறார். 4, 8 என்பது அம்மாவுக்கு அவர் துன்பம் கொடுக்குறார். அதே போல 9, 8. 9 என்பது வந்து தந்தை, தந்தைக்கு அவர் வந்து ஒரு சிரமத்தை கொடுக்குறார், காலத்துக்கும் ஒரு சிரமத்தை கொடுக்குறார். ஸோ இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக அவருக்கு வந்து காதல் ஏற்படும், அது வந்து திருமணத்தில் முடியும் என்ற ஒரு கருத்து. ஸோ இப்போ நம்ம முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்களுக்கு எவ்வாறு இந்த கிரக தொடர்புகள் இருந்தது, இதனால் அவருடைய திருமணம் எவ்வாறு காதல் திருமணமாக நடந்து முடிந்தது என்பதை நாம் இப்பொழுது இங்கு கவனிக்கலாம். 1, 5 தொடர்புங்க சார். ஸோ 1வது இடம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல லக்னம், லக்னத்தினுடைய அதிபதி புதன். அடுத்தது 5வது இடம் அப்படின்றது சனி. அடுத்தது 9 அப்படின்றது சுக்கிரன். ஸோ இந்த 3க்கும் அல்லது 3 இடத்துக்குமே தொடர்பு வர வேண்டும். ஸோ அந்த தொடர்பு எப்படி வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அதில் பார்க்கும் பொழுது 5வது அதிபதி எங்கே இருக்கிறார் பாருங்க, 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவையும் சூரியனையும் பார்க்குறார். அப்போ சூரியன் குரு தொடர்பு வந்துவிட்டது. அடுத்தது செவ்வாய் எவ்வாறு சூரியன் குருவுடன் தொடர்பு கொள்வது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எப்படி பார்க்கலாம் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், திரிகோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ளும், அவற்றினுடைய இடங்களை நாம் மாற்றி அமைத்து கொள்ளலாம் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். நீங்கள் செவ்வாயையும் கேதுவையும் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா, செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் உத்திரம், கேது அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம். இது ரெண்டுமே சூரியனுடைய நட்சத்திரங்கள். சூரியனுடைய இன்னொரு நட்சத்திரமும் உண்டு, அது கிருத்திகை. ஸோ இந்த திரிகோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம இடம் மாற்றி வைக்கிறோம் பாருங்க. 1, 5 இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் மாற்றி அமைக்க முடியும் இந்த விதிப்படி. அதாவது 1 இருக்கக்கூடிய செவ்வாயை 5 இருக்கக்கூடிய கேதுவுக்கு மாற்ற வேண்டும். அப்போ மாற்றும்போது என்ன வரும், 1வது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வந்துடும், 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 1ஆம் இடத்துக்கு வந்துடும். ஸோ 5ஆம் இடத்துக்கு வந்த செவ்வாய் 8வது பார்வையா இப்பொழுது சூரியனையும் குருவையும் பார்க்கும். இதனால செவ்வாய் குரு சூரியனுடைய தொடர்பு ஏற்பட்டு விட்டது. ஸோ 2வது ரூல் வந்து ஓகேவாயிடுச்சுங்க. அடுத்தது 3வது ரூல் 5, 7 தொடர்பு. 5 என்பது வந்து சனி, 7 என்பது குரு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை தொடர்பு கொள்கிறது 3வது பார்வையா. ஸோ 3வது ரூல் ஓகேவாயிடுச்சு. 4, 8 தொடர்பு. 4, 8 தொடர்பு எப்படி ஏற்படுத்தலாம் பாருங்க. குரு ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கிறது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சிறப்பு பார்வையால 5, 9ல் லக்னத்துக்கு 4, 8 தொடர்பு கொள்ளுது. சரிங்களா சார்? ஸோ 4வது ரூல் வந்து மேட்ச் ஆயிடுச்சு, ஓகேவாயிடுச்சு. அடுத்தது 5வது 8, 9 தொடர்பு. 8 என்பது செவ்வாய், 9 என்பது சுக்கிரன்.
நம்ம ஏற்கனவே இடம் மாற்றி வைக்கிறோம் இல்லைங்களா? அந்த இடம் மாற்றி வைக்கிறதுல இப்போ வந்து செவ்வாய் வந்து சுக்கிரனை தொடர்பு கொள்ளும். ஸோ இந்த விதிகள் 5ம் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஜாதகத்துல பொருந்தி வந்தது என்பதால் அவருக்கு காதல் திருமணம் வந்து சிறப்பாக நடந்து முடிந்தது. ஸோ இது வந்து மிக முக்கியமான விதிகள், சிஆர்பி முறை. அடுத்ததா நாம் உதாரணமாக தரக்கூடியது வந்து நடிகர் விஜய், நடிகர் அஜித்தினுடைய காதல் திருமணம் எப்படி அமைஞ்சுது அப்படின்றது அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, ஓப்பன் சீக்ரெட் அது. ஸோ இதில் பாருங்க, முதல்ல எப்படி வருது அப்படின்னாக்கா 1, 5, 9 தொடர்பை நாம் பார்க்கலாம். லக்னம் வந்து சிம்ம லக்னம். அதில் 1ஆம் அதிபதி லக்னாதிபதி சூரியன், 5ஆம் அதிபதி குரு. சூரியன் நின்றது அண்டர்லைன் பண்ணியிருக்குது பாருங்க, பரணி. குரு நின்றது அனுஷம். பரணியும் அனுஷமும் ஒன்றுக்கொன்று வேதை. ஸோ சிஆர்பி ரூல்ல 3வது பாயிண்ட் பாருங்க, வேதை நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். இப்போ மேலோட்டமாக பார்த்தா இந்த தொடர்பு வரவே வராது. மேலோட்டமாக பார்த்தா இந்த தொடர்பு வராது. இப்போ வந்து நம்ம வந்து இப்படிப்பட்ட பகை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்களின் தொடர்பு அது வேதையாக இருக்குது. எனவே சூரியனுக்கும் குருவுக்குமான ஒரு தொடர்பை நாம் இப்பொழுது உறுதி செய்திருக்கின்றோம். அடுத்தது வந்து சூரியன் குரு நின்றது அனுஷம், சந்திரன் நின்றது பூசம். அனுஷமும் பூசமும் சனியுடைய நட்சத்திரங்கள். அப்போ இந்த திரிகோண நட்சத்திரங்களை நம்ம வந்து மாற்றி, திரிகோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை நாம் மாற்றி வைத்து பார்க்கலாம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில குருவையும் சந்திரனையும் மாற்றி வைக்கலாம். குரு இருக்கிற இடத்துல சந்திரனும், சந்திரன் இருக்கிற இடத்துல குருவை நாம் கொண்டு செல்லலாம். அப்படி கொண்டு செல்லும் பொழுது இந்த தொடர்பானது 1, 5, 9 தொடர்பானது உருவாகும். அது மட்டுமல்லாமல் செவ்வாயும் 4ஆம் பார்வையா சூரியனையும் பார்க்குது. ஸோ 1, 5, 9 தொடர்பு முதல் ரூலானது இந்த ஜாதகருக்கு பொருந்தி வருகிறது என்பதை நாம் கவனிக்கலாம். அடுத்தது செவ்வாய் சூரியன் குரு, இந்த தொடர்பு எப்படி நம்ம பார்க்கலாம், உறுதி செய்யலாம் என்றால் மிக முக்கியமான 3 லக்னங்கள், மேஷ லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம் இருக்குதுன்னாக்கா இந்த 1, 5, 9 அங்கே சரியாக வருதுன்னாக்கா இவங்களுக்கு அதே கிரக தொடர்புகள் சரியாக வரும், டிஃபால்ட்டாக அமையும். ஸோ இங்கேயும் செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு டிஃபால்ட்டாக இயல்பாகவே பொருந்தி வருகிறது என்பதை நாம் கவனிக்கலாம். அடுத்தது 3வது பாயிண்ட் 5, 7 தொடர்பு. 5ஆம் அதிபதி குரு, அவர் வந்து சனியை வந்து தொடர்பு கொள்ள வேண்டும். எப்படி தொடர்பு கொள்றாரு பாருங்க, விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனியை 7வது பார்வையா பார்க்குது. ஸோ இதனால 5, 7 தொடர்பானது உறுதியாகிறது. அடுத்தது 4, 8 தொடர்பு. 4, 8 தொடர்புலையும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல நாம் வந்து குருவை சந்திரனுக்கும் சந்திரனை குருவுக்குமாக இடம் மாற்றி வைத்து பார்க்க முடியும். அவ்வாறு இடம் மாற்றி வைத்து பார்க்கும் பொழுது செவ்வாயானது குருவை பார்க்கும். செவ்வாய் வந்து இடமாற்றின பிறகு குருவை பார்க்கும். 4வது ரூலும் பொருந்தி வருதுங்க. 5வது ரூல் பார்க்கும் பொழுது 8, 9 தொடர்பு வர வேண்டும். ஸோ 8 என்பது வந்து குரு, 9 என்பது வந்து செவ்வாய். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இடமாற்றி வைத்து பார்ப்பதன் மூலம் இந்த தொடர்பையும் நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. எனவே யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் இப்படிப்பட்ட 5 விதிகளும் பொருந்தி வருகிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணமானது எதிர்காலத்தில் வரும் என்று, ஒரு 5 வயசு குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட நம்மால் அதை வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஸோ விதிகள் என்றுமே மாறப்போவது கிடையாது. விதிகள் படி நம்ம வந்து ஜாதகத்தை நாம் பார்த்து கணிக்கிறோம் என்றால் இது வந்து நிச்சயமாக அது வந்து சரியாக இருக்கும். ஒரு முக்கியமான தகவல்களுடன் நான் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இடம் சாருகிறேன். நன்றி ஐயா, வணக்கம். தேங்க்யூ சார். பாராட்டி இந்த பொன்னாடையை போட்டு கௌரவிக்கிறோம்.